ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனீஸ் அனிமே சீரீஸான ஃப்ரூட் மாஸ்டர் சீசன் 1 எபிசோட் 7 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த எபிசோடில் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு கொஞ்சம் குழப்பமாக வரலாம். ஸோ நான் உங்களுக்கு மாடிஃபை பண்ணி புரிகிற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சரி வாங்க நம்ம இன்னைக்குள்ள கதைக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது I8 அன்லிமிட்டெட் ஸ்கில் ஃப்ரூட் சீசன் 1 எபிசோட் 7. அந்த லைட்டை கண்காணிக்க பிளாக் பேர்டை அனுப்பி வச்சிருக்கீங்க, அவன் அவ்வளோ ஒருத்தான் கேட்கவும் உண்மையிலேயே அவன் ப்ரையாரியா இல்லையான்னு பார்ப்போம் அப்படின்னு அந்த சிஸ்டர் ஸ்மைல் பண்ணுறா. நம்ம ஹீரோ ஸ்லீபிக்ஸி யூஸ் பண்ணி மோனிகாவை காப்பாற்றி அந்த இடத்துல இருந்து கூட்டிட்டு வந்துருத்தான். திரும்பவும் 2வது தடவை நீ என்ன காப்பாற்றிட்ட அப்படின்னு சொல்லி மோனிகா நம்ம ஹீரோக்கு ரொம்பவே தேங்க்ஸ் அப்படின்னு சொல்கிறா. அவன் எனக்கு உயிரோட வேணும் அப்படின்னு அந்த சிஸ்டர் சொல்லியிருப்பா. அந்த லைட் என்ன அவ்வளோ வேல்யூபிளா, சரி எப்படியோ என் ஆளுங்க பிடிச்சிருப்பாங்க அப்படின்னு சாப்பிட உள்ள போய் பார்த்தா அவன் ஆளுங்கெல்லாம் தூங்கிட்டு இருக்காங்க. மோனிகாவோட அப்பா நம்ம ஹீரோக்கு ரொம்பவே தேங்க்ஸ் அப்படின்னு சொல்றாரு. இனிமேல் அந்த மர்ச்சன்ட் குரூப் கூட நான் பிசினஸ் வச்சுக்கிட மாட்டேன் அப்படின்னு அவர் சொல்றாரு. அப்படின்னா வெப்பன்ஸ் விட போறீங்களா மோனிகா கேட்கவும், அதுதான் என் தொழில், அதை விட முடியாது அப்படின்னு அவர் சொல்றாரு. பிளாக் ஸ்மித்தா வந்துட்டு எப்படி வெப்பன் செய்யாம இருக்க முடியும் அப்படின்னு அவர் கேட்கவும், பட் நான் அப்படின்னு சொல்லி அவ யோசிச்சு பாக்குறா. மோனிகா ப்ராடக்ட்ஸால ஒரு பிரோஜனமும் இல்லைன்னு அமைதியா இருக்கா. அது போக 25 வருஷம் இந்த கடையை நான் நடத்துறேன், என் ஸ்கில்ல நான் விட்டு கொடுக்க முடியாது அப்படின்னு அவர் சொல்றாரு. மோனிகாக்கு இன்னும் கொஞ்சம் மயக்கமா வருது. ரெஸ்டட் அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா சொல்றாங்க. லைட் நீயும் இங்கே தூங்குன்னு மோனிகா அப்பா சொல்லவும் அவங்க ஆஃபரை ஏத்துக்கோப்பான்னு ஐலா சொல்றா. ஐலாக்கோ தோக்க வருதுங்கிறதுனால சரி நம்ம ஹீரோ அங்கேயே நைட்டு தாங்குறான். ஆமா நீங்களும் இங்க வெப்பன் சேவிங்களா நம்ம ஹீரோ கேட்கவும், இல்ல வீட்டை பாத்துக்கிறது மட்டும்தான் என்னோட வேலை, என் ஹஸ்பண்டுக்கோ பொண்ணுக்கோ 1008 சண்டை வரும், நான் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிடக்கூடாதுங்கிறதுக்காக நான் அதுல இருந்து ஒதுங்கியே இருந்துருவேன்னு அவங்க சொல்லவும், இப்படி மோனிகா அவங்ககிட்ட இருந்து நிறைய நல்ல விஷயத்த கத்திருக்கா போல, ஆல்ரெடி நீங்க அவளை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிட்டீங்க நம்ம ஹீரோ சொல்றான். இப்போ நைட்டு மோனிகா தனியா மாடியில உட்காந்துருக்கா. அந்த ஸ்லீப் பவுடர் ஃபுல்லா என் உடம்புல இருந்து போயிடுச்சு, இப்போ நான் ஃப்ரெஷ்ஷா இருக்கேன் அப்படின்னு பா சொல்றா. எல்லாம் நல்லா டயர்ட் ஆகி தூங்கிட்டு இருக்கா நம்ம ஹீரோ சொல்றான். சின்ன வயசுல நான் ஃபர்ஸ்ட் டைமா பண்ண டேக்கர் தான், இதை பார்த்து எங்க அப்பா பாராட்டினாரு. அதுக்கப்புறம் தான் சூப்பர் ஃபோர்ஸ் ஸ்கில் எனக்கு கிடைச்சது. நானும் பிளாக் ஸ்மித் ஆகிறது தான் என் விதின்னு நினைச்சேன். எங்க அப்பாக்கு நான் ஒரு பொண்ணா இருந்ததை விட ஒரு ஸ்டூடெண்டா இருந்து அவர்கிட்ட இருந்து கத்துக்கிட்டது தான் நிறைய. என் ஸ்கில்ல பார்த்து எல்லாரும் பாராட்டினாங்க. பட் என் பாட்டி இறந்ததுக்கு அப்புறமா தான் ஸ்வாடை பார்த்தாலே எனக்கு பயம் வர ஆரம்பிச்சிடுச்சு. அதனால தான் எங்க அப்பாவோட ஒர்க் ஷாப்ல இருந்து நான் தனியா வந்துட்டேன். லைட் நீ இதுக்கு முன்னாடி யாரையாச்சும் கொண்டிருக்கியா அப்படின்னு சொல்லி மோனிகா கேட்கவும், ஆமா அவங்களாம் அண்டர்டாக மாறின ஹியூமன். ஃபர்ஸ்ட் நான் கொஞ்சம் தயங்கினேன் தான், பட் ஐலாவை ப்ரொடெக்ட் பண்ணணுங்கிறதுக்காக நான் அவங்கள கொன்னேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், எனக்கு ஸ்வாடை செய்கிறது இன்னும் குழப்பமாக தான் இருக்கு. நீ ஸ்வாடை நல்லதுக்காக மட்டும் யூஸ் பண்ணுவியான்னு மோனிகா கேட்கவும், எனக்கு சரின்னு படுறது உனக்கு மேபி தப்பா தெரியலாம். ஸோ ஒவ்வொருத்தரோட நல்லதும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் நம்ம ஹீரோ சொல்கிறான். அதுவும் கரெக்ட் தான், பட் என் ட்ரீமை நான் விட்டு கொடுக்காம ஹார்ட் ஒர்க் பண்ணுவேன் அப்படின்னு வா சொல்கிறா. சாம்டாவே அவன் ஆளை கட்டி போட்டு வச்சுட்டு, நான் வரும்போதே அந்த பையன் ஒன்று இப்படி கட்டி போட்டுட்டு போயிருந்தான், சின்ன பையன் இப்படி கட்டி போட்டு போயிருக்கானே அவமானமா இல்லை அப்படின்னு கலாய்க்கிறான். சாம்டா சொன்னது கிட்ட அவன் ஆளுங்களும் டென்ஷன் ஆகுறாங்க. இப்பவே போய் அவங்க கதையை முடிக்கிறோம் அப்படின்னு சொல்லி எல்லாரும் இந்த இடத்துல இருந்து கிளம்புறாங்க. லைட் எந்திரிங்க சாப்பாடு ரெடி ஆயிடுச்சுன்னு ஐலா நம்ம ஹீரோ வந்து எழுப்புறா. நம்ம ஹீரோ ஒரு சேர்ல உட்கார போனா இந்த இடத்துல மோனிகா வந்து உட்கார்றதுக்காக நாங்க எப்பவும் இடம் விட்டுட்டு தான் உட்காருவோம், ஒரு நாள் கண்டிப்பா அவ திரும்ப வந்துருவான்னு நாங்க காத்துட்டு இருக்கோம் அப்படின்னு அவங்க அம்மா சொல்றாங்க. எப்படியும் அவ சாப்பிட இங்க வரமாட்டா, அந்த சாப்பாடு அவகிட்டே கொடுத்துருதியான்னு அவங்க அம்மா கொடுக்கவோ சரி நம்ம ஹீரோவும் வாங்கிட்டு போய் மோனிகாட்ட கொடுக்குறான். அவங்க வீட்டுக்கு சைட்ல இருக்கிற ஃபார்மிங் இடத்துல அவ உட்காந்துருக்கா. இந்த வருஷம் மழை அதிகமா இல்லாததுனால செடி கம்மியா தான் வளர்ந்துருக்குன்னு வா சொல்லவும், சரியா பண்ணா ஹெல்ப் பண்றா நம்ம ஹீரோ அவனோட பவரை யூஸ் பண்ணா. இது எப்படி பாசிபிள் அப்படின்னு சொல்லி அவ ஷாக் ஆகுறா. என்னோட ஸ்கில் ஃப்ரூட் மாஸ்டர் நம்ம ஹீரோ சொன்னா. அப்ப அந்த ஸ்லீப் பிக்ஸி அதுவும் ஒரு ஸ்கில் தானே, உன்கிட்ட எப்படி 2 ஸ்கில் இருக்குன்னு வா கேட்டா. ஃப்ரூட் மாஸ்டர் ஸ்கில் இருக்கிறதுனால அன்லிமிட்டட் ஸ்கில் ஃப்ரூட்டை சாப்பிட முடியும் நம்ம ஹீரோ சொல்றான். பட் செகண்ட் டைம் ஃப்ரூட்டை சாப்பிட்டா நீ இறத்துருவியா அப்படின்னு வா கேட்கவும், எனக்கு அப்படி ஆகாத நம்ம ஹீரோ பேசிட்டு இருக்கும்போது ஏதோ சவுண்ட் கேட்குது. பார்த்தா சாம்டோட ஆளுங்க ஒர்க் ஷாப்ல இருக்கிற ஆளுங்களை பிடிச்சி வச்சுட்டாங்க. என்ன லைட் அண்டர்வுட் வெளியே போய் பேச்சுவார்த்தை நடத்தலாமா அப்படின்னு சாம்டோ கேட்கறான். லாஸ்ட் நைட் உன் ஆளுங்களுக்கு அது பண்ணதை பத்தாதா, உனக்கும் பண்ணணுமா நம்ம ஹீரோ ஸ்லீப் பிக்ஸி எடுத்து யூஸ் பண்ணா. லைட்னிங்க ஒரு ஆர்மர் மாதிரி வச்சு அவன் ஈஸியா தப்பிச்சிருந்தான். இப்போ அந்த ஒர்க் ஷாப் இருக்கிற இடத்த வந்து அவன் டேமேஜ் பண்ணிட்டு ஒழுங்கா சரண்டர் ஆயிரு, இல்லைன்னா இதுதான் நடக்கும் அப்படின்னு அவன் சொல்றான். மோனிகா ஐலா பின்னாடி நில்லுங்க, இதை நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். ஸ்லீப் பிக்ஸி யூஸ் ஆகலங்கிறதுனால இப்போ ஸ்வாட் கார்ட் ஸ்கில்ல தான் நம்ம ஹீரோ யூஸ் பண்ணி ஆகணும். இது நைட் நீ உடச்ச டோர்ஸ் எக்ஸ்பென்சிவ் ஆனதுன்னு சாம்டோ சொன்னா. நீ தான் அவளை ஃபர்ஸ்ட் கடத்தின அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். சீப்பான குவாலிட்டியில ஹை கிளாஸ் மெட்டீரியலை அவளால தான் மேக் பண்ண முடியும், அப்பேற்பட்ட ஸ்கில்ல எப்படி விட்டு கொடுக்கன்னு சாம்டோ கேட்கறான். அந்த ஸ்வாடை மிதிக்காத, என் அப்பாவும் அவங்க ஆளுங்களும் ஹார்ட் ஒர்க் பண்ணி அதை கிரியேட் பண்ணிருக்காங்கன்னு மோனிகா சொல்றா. பட் அந்த அளவுக்கு அது ஒன்றும் ஹை குவாலிட்டி இல்லையா அப்படின்னு சொல்லி சாம்டோ அந்த ஸ்வாட அசால்ட்டா பாக்குறான். மோனிகா கவலைப்படாத, இதை நான் பாத்துக்கிறேன், காலை எடுறா அப்படின்னு நம்ம ஹீரோ சொன்னா. நீ ஏன் என்கிட்ட வந்து சரண்டர் ஆயிரு, பிரச்சனை எதுவும் பண்ணாம கிளம்பிடலாம் அப்படின்னு சாம்டோ சொல்றான். அப்ப வர வழி இல்ல, உங்ககிட்ட மோதி தான் ஆகணும் அப்படின்னு நம்ம ஹீரோ உடஞ்ச ஸ்வாட உள்ள வச்சுட்டு அந்த கீழே கிடந்த ஸ்வாட் எடுத்து ஃபைட் பண்ண ஆரம்பிக்கிறான். அந்த ஸ்வாடுக்கு இந்த மொக்க குவாலிட்டி ஸ்வாட் எவ்வளவோ பெட்டர் தான் அவன் கலாய்க்கவும், இதுக்கப்புறம் இந்த ஒர்க் ஷாப் பக்கமே உன்னை வர முடியாதபடி பண்றான்டா அப்படின்னு நம்ம ஹீரோ அவனை அட்டாக் பண்ண போனா. அவனோட லைட்டிங் தான் நம்ம ஹீரோக்கு அஃபெக்ட் ஆகுது. பால் மாதிரி லைட்டிங் யூஸ் பண்ணி அவன் நின்ன இடத்துல இருந்தே நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ணிட்டு இருக்கான்.
கவலைப்படாத, உன்னை குயிக்கா முடிக்க மாட்டேன், டார்ச்சர் பண்ணி தான் முடிப்பேன் அப்படின்னு அவன் சொல்றான். அந்த லைட்டிங் பால்ஸ் ஃபாஸ்டா மூவ் ஆயிட்டு இருக்கு. நம்ம ஹீரோவால அதோட பேட்டர்னை ப்ரெடிக்ட் பண்ண முடியல. ஐலா அந்த பால்ஸ் அப்ரைஸ் பண்ணு அப்படின்னு சொன்னா அது ஒரு அயன் பால் அப்படின்னு சொல்லி ஐலா சொல்லவும் மோனிகா அவ சூப்பர் ஃபோர்ஸ் ஸ்கில்ல யூஸ் பண்ணி இதை யூஸ் பண்ணி நம்ம ஹீரோட்ட ஒரு பேனை கொடுக்குறா. இப்போ நான் எதுக்கு பேன் கேக் செய்யணும் அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்டா அதை யூஸ் பண்ணி அந்த அயன் பால்ஸ் அப்படி அப்படின்னு சொல்றா. மேக்னெட் மாதிரி அந்த அயன் பால்ஸ்லாம் போயிட்டு அதுக்குள்ள ஒட்டிக்கிடுது. சூப்பர் ஃபோர்ஸ் ஸ்கில்லால இதை கூட பண்ண முடியுமா, பட் என்னால இதையோ பண்ண முடியும். ஜாம்டா அந்த லைட்னிங் பவரை இன்க்ரீஸ் பண்றான். அந்த பேனோட கைப்பிடியோ இரும்புங்கிறதுனால நம்ம ஹீரோக்கு ஷாக் அடிக்குது. நான் இதை பாத்துக்கிறேன் நம்ம ஹீரோ சொல்றான். பட் அந்த ஸ்வாட் கொஞ்சம் கொஞ்சமா உடஞ்சிட்டு இருக்கு அப்படிங்கறத மோனிகா நோட்டீஸ் பண்றா. ஹீரோக்கு ஸ்வாட செய்யணும்னு அவளுக்கு ஆசை, பட் பாட்டி ஞாபகமா அவளுக்கு வருது. இங்க நம்ம ஹீரோ அடி வாங்கி கீழே விழுறா. நீ ஐலாவை கூட்டிட்டு இங்க இருந்து தப்பிச்ச பேர் மோனிகா நம்ம ஹீரோ சொல்றான். என்னவோ ஒர்க் ஷாப்பையோ ப்ரொடெக்ட் பண்றதுக்காக இவன் ஃபைட் பண்ணிட்டு இருக்கான், பட் நான் ஓடி போறதா அப்படின்னு சொல்லி மோனிகா யோசிக்கிறா. ஐலா வா போகலாம், உன் அப்ரைசல் ஸ்கில் எனக்கு தேவை அப்படின்னு சொல்லி இப்போ மோனிகா வந்து ஒர்க் ஷாப்புக்கு அவளை கூட்டிட்டு போறா. இங்க லீனா வந்துட்டு ப்ளோடியர் ஸ்டேஷன் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு ரீச் ஆகுறா. அத்தினாக்கு இதுக்கு மேல நீங்க நடந்தா போகணும்னு வண்டிக்கார் சொல்லிட்டு அத்தினால நடக்கிற ஃபெஸ்டிவலுக்காக வந்திருக்கியான்னு கேட்கவும் இல்ல நான் ஒரு பர்சனை தேடி வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி லீனா சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்புறா. என்னன்னாலும் சரி அந்த டேரண்டினாவை கண்டுபிடிப்பேன் அப்படின்னு லீனா யோசிக்கிறா. இங்க ஜாம்டாவனோட லைட்டிங்கே வந்து ஒரு ஸ்வாட் மாதிரி யூஸ் பண்றான். அந்த ஸ்வாடை வச்சு நம்ம ஹீரோவோட ஸ்வாட் அவன் தடுக்கிறான். லைட்டிங்கை நான் கம்ப்ரஸ் பண்ணும்போது அது இந்த மாதிரி ஹார்டா ஆகும். என்னால என் ஸ்கில்ல இந்த மாதிரியும் யூஸ் பண்ண முடியும்னு அவன் சொல்றான். ஸ்வாட் ஸ்கில்ல நான் தான் பெஸ்ட் நம்ம ஹீரோ அட்டாக் பண்ணா லைட்டிங்கை தாண்டி அந்த ஸ்வாட் போய் லைட்டிங் நம்ம ஹீரோ மேல படுது. இதை என்னால லைட்னிங்காவும் யூஸ் பண்ண முடியும், பிளேடாவும் யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு ஜாம்டா சிரிக்கிறான். இதனால் வர நான் ஃபைட் பண்ண எனிமீஸ்லயே இவன் தான் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கான் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ பாக்குறான். என்ன இப்போவாச்சும் அமைதியா சரண்டர் ஆயிட்டியா அப்படின்னு ஜாம்டா கேட்கவும் விடாம நம்ம ஹீரோ ஃபைட் பண்றான். விண்ட் பிரஷரை யூஸ் பண்ணி இப்போ நம்ம ஹீரோ அவனை அட்டாக் பண்ணுவோம். அந்த அட்டாக் அவன் மேல ஒர்க் ஆகுது. சின்ன பையன் விளையாடலான்னு பார்த்தா நீ என்ன சீரியஸ் ஆக்கிட்ட, உன்னை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி சாம்டா இப்ப செம டென்ஷன்ல இருக்கான். பிளே டைம் முடிஞ்சது அப்படின்னு லைட்னிங்ல அவன் ஒரு பீஸ்ட கொண்டு வரான். இவன் ஸ்கில்லால இன்னும் என்னெல்லாம் தான் பண்ண முடியும் அப்படின்னு நம்ம ஹீரோ பார்க்கறான். விண்ட் பிரஷர் நம்ம ஹீரோ யூஸ் பண்ண அந்த பீஸ்ட் நம்ம ஹீரோவோட ஸ்வாட வந்து கிடைச்சிட்டு இருக்கு. பின்னாடி டக்குன்னு வந்து சாம்டா நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ணுவோம். நம்ம ஹீரோ இப்ப ஆடி வாங்கி கீழே விழுந்து மயங்கிருந்தான். இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. ஸோ அந்த ஹோலி சிஸ்டர் அனுப்பிதான் நம்ம ஹீரோவை உயிரோட பிடிச்சிட்டு வரணும் அப்படின்னு சொல்லி சாம்டா இப்போ வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்கான். அவனோட லைட்டிங் பவர் வர ரொம்பவே பவர்ஃபுல்லாக இருக்குது. எப்படி நம்ம ஹீரோ அவனை தோக்கடிக்க போகிறான், என்ன தான் நடக்க போகுது அப்படிங்கிறத நெக்ஸ்ட் எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ். நெக்ஸ்ட் எபிசோடில் மீட் பண்ணலாம்.